பாண்டியராஜனின் தமிழ் வணக்கம். எல்லாமே அனுபவம் தாங்க. 5 காசுக்கு குதிரையும் வேணும், அது ஆற்றையும் தாண்டணுன்னா இது நடக்குமாங்க? விலைக்கு தகுந்த மாதிரி தானே பொருள். 5 காசு குதிரை வாங்கி அது ஆற்ற கடக்கணுன்னா இப்படி தான் பொருந்தாத சிந்திக்கிறது. ஏண்டா என் வயிற்றில் பிறந்துட்டு இப்படி இருக்கிறியே, நாங்களாம் எப்படி? இந்த குழந்தைகள்கிட்ட இந்த வார்த்தைகளை நிறையா வீடு எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, இவெல்லாம் எப்படிங்க பிழைக்க போகிறான் அப்படின்னு கோயிலில் சொல்லிகிட்டு இருந்துச்சு. ஏம்மா வந்த இடத்துல இப்படி மங்களகரமாக பேசுறதை விட்டுட்டு இப்படி பேசுங்க? இல்லைங்க, சுண்டல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இவன் வரிசையில் நிற்கிறான். என்னைக்கு வரிசையில் நின்று வாங்குறது பாருங்கள், 5 பேர் முட்டிக்கிட்டு வாங்குறான் பாருங்கள். இவன் எப்போ பாரு நீதி நேர்மைன்ட்டு ஒரு 8 வயசு பையனை நல்ல விஷயம் போகிறான். ஆனால் இந்த அம்மா அவனை திட்டுது, முந்திக்கிட்டு போய் வாங்கிடான்னு. குழந்தைகளோட மொழிகள் நிறைய பெற்றோர்களுக்கு தெரியலைங்க. ஒரு நடு இரவு நல்ல உறக்கம், அடர்த்தியான மழை. இப்போ ஒரு குழந்த 5 வயசு குழந்தை அப்பா எழுப்புது, அப்பா அப்பா அன்னது வந்தாலும் அரை தூக்கத்தில் இருந்துச்சு. என்னம்மான்னு, எப்பா காக்காலாம் இப்போ எப்பப்பா தூங்கும், இப்படி மழை பெய்யுதேப்பா, நாமெல்லாம் பாரு மழையில் நனையாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், காக்காய்க்கு வீடு இருக்காப்பா இப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் இந்த அப்பாவுடைய மனநிலையை நினச்சி பாருங்கள். நீங்கள் சிரிக்கிறீங்க, எத்தனை எரிச்சல் வரும். ஆனாலும் அந்த எரிச்சல்லே ஒரு பெற்றோர் நினைக்கணும், என்னடா அது 5 வயது குழந்தைக்கு அடுத்த உயிரினத்து மேலே இவ்வளோ அக்கறையா, என் பொண்ணு என்னது சக உயிர்களை இப்படி நேசிக்குதேன்னு சந்தோஷப்படாமல் எரிச்சல் அடைகிற அளவுக்கு தான் இன்றைக்கி பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகள் உலகம் அபாரமானது. அது பார்த்திங்கன்னா 2 பேர் சண்டை போடுவாங்க, அடுத்த நிமிடம் மன்னிச்சிடுங்க. அடிக்கிற தாயும் அடிக்கிற தந்தையும் உடனடியாக மன்னிச்சிடும். ஆனால் 40 வயதுக்காரங்க 2 பேர் சண்டை போட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் பேசவே மாட்டாங்க. குழந்தைகள் நம்மளை மன்னிக்க தயாராக இருக்குது, அவங்களுடைய மொழியை புரிஞ்சிக்குவோம். நன்றி, வணக்கம், சந்திப்போம்.